ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி அது பசங்களாக வரல ஆஃபீஸில் ட்ரிப் பிளான் பண்ணி வந்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணிட்ட கால் தரமே படாத ஒரு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். கச்சாரம் வியூ பாயிண்ட் இதுக்கு பேர். ஜாலியாக பண்ணிட்டு கவலையே இல்லாமல் ஒரு தாத்தா பண்ணிருக்காரு. ஸோ வந்தோமோ இல்லையா நம்ம பாய்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு ஒரு மறுபடியும் வீடியோ போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி அது பசங்களாக வரல ஆஃபீஸில் ட்ரிப் பிளான் பண்ணி வந்துருக்குறோம். ஸோ கொடுத்து பிடிச்சிக்கிறேன்டா. நான் எங்கே வந்திருக்கேன்னா வந்து காந்தலூர் வந்துட்டு ஆல்ரெடி ரெசார்ட்டில் செட்டில் ஆயாச்சு. அங்கே ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணோன்னு இங்கே யாருக்குமே பெருசாக தெரியாது. இவங்க கிட்ட என்ன கோல்மால் பண்ணி மறுபடியும் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல, அதனால் ஸ்டார்டிங்கில் எடுக்கல. அண்ட் மொபைலில் மட்டும் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துருப்பா, அது முன்னாடி ஆட் பண்ணுறேன் நாங்கள் வேனில் கிளம்புனது அதெல்லாமே. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். ஒரு ப்ரைவேட் வில்லா மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம், வந்து ரீச் ஆகியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், வாங்க போகலாம். ஸோ கீழே போயிட்டு நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் ரூம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரூம்ஸ் வந்து பார்த்தோம்னா இல்லை ஊருக்கே காட்ட போகிறேன். பேக்ஸ்லாம் இங்கே செல் பண்ணி வச்சாச்சு. இந்த கதவை கொடுங்களேன், ஒரே நிமிஷம். ரூம் செட்டில் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ரெஸ்ட் ரூம் இது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ரூம் திறந்ததுன்னா ஒரு பேக்ரவுண்ட் வியூ செமையாக இருக்கா. பேரலாம் இங்கே ஒரு ரூம் இருக்குது, 2 பேர் தூங்கிக்கலாம். இந்த கண்ணாடி, அப்புறம் இங்கே 4 பேர் தூங்குற மாதிரி ஃபேன் இருக்குது. அண்ட் அட்டாச் பாத்ரூம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட் நவ். ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நாங்கள் 7,000 பே பண்ணி நினைக்கிறேன். அண்ட் எங்கள் ஆஃபீஸ் மேட்டோட ஃப்ரெண்டோட ப்ரைவேட் ரெசார்ட் இது. ஸோ அதனால் விலை கம்மின்னு நினைக்கிறேன். இந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் எச்சாவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்திருக்க டைம் வந்து December 13, 14 வந்திருக்கோம். ஸோ கேரளா சாப்பாடு பெருசாக எங்களுக்கு செட் ஆகாதங்காட்டி கோயம்புத்தூர்லேயே நாங்கள் சமைச்சு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே ஒரு கொண்டு போகிறாரு பாருங்க, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நைட்டு கிரில்ஸ் இருக்குது. கிரில்லோட அந்த பேர் என்ன மேன், அது பேர் எனக்கு மறந்து போச்சு. கிரில்லோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குக்கிங் பிளேஸ். இங்கே தான் குக் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். வந்து சமைக்க போகிறோம். ஈவினிங் நைட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். அதனால் இங்கே இல்லாமல் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம், வெளியே உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே வச்சு சமைச்சிட்டு நைட்டு சாப்பிட போகிறோம். இப்போ ஃபால்ஸ் கிளம்ப போகிறோம். ஸோ ஆல்ரெடி சமைச்சு கொண்டு வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஐஸ் வாட்டர் அவங்க சரக்கு எடுத்துட்டாங்க. வீடியோ அப்புறம் வந்திருக்கு. நீங்கள் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவன் கேட்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கிறா பாரு. உப்பு மட்டும் எல்லாம் கம்மியாக போட்டாங்க. எனியோ இங்கே கேரளா ஃபுட் நமக்கு செட் ஆகாதனால கோயம்புத்தூர்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரிவீல் பண்ணிடலாமா நம்ம? எதுங்க? நான் தான் பேட்மேன் அப்படின்னு.
தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் சுற்றி எல்லாமே இருக்குங்க கைஸ். குருமிளகு, காஃபி பீனு, இதுதான் குருமிளகு. சரி வருது எங்கள் மூத்தோர், முன்னோர், முதியோர், வழிகாட்டி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லாக்னு எல்லாமே இருக்குண்ணா. உங்களால் எடுக்க மாட்டேன். இப்போதான் கைஸ் கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஜிப்லைன் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வர போகிறோம். அப்படியே போகலாம் வாங்க. ஜிப்லைன் வந்தாச்சு, போக போகிறோம். $500 per person. ப்ளஸில் 360 வியூ வந்துடும். இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு 360 கிடையாது சார், ஆனால் வியூ வந்துடும். பிடிச்சிக்கியா? ஏதாவது கயிறு மாதிரி இருக்கா பிடிச்சி? நீங்கள் கொடுத்தா நாங்கள் இப்படி தான் பிடிச்சிக்கணுமா? நாங்கள் கொடுத்தா ஒட்டி கொடுத்துருவோம். அதை எதிலே இது வந்து பேண்ட் வந்துடும். சரி, பேண்ட் இருந்தால் கொடுங்க. ஏதாவது போட்டு கட்டுற மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? ஷூலேஸ் வந்து அவுத்துக்கோங்க உங்களுக்கு. அதான் சரி, ஓகே. மேலே போயிட்டேன். பாய் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே போயிட்டுருக்கோம். ஓகே, சேஃபாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணிக்கலாம்ல? இதை மட்டும் பிடிக்கக்கூடாது. தெய்வமே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஓகே. Oh my god. Okay. அவ்வளோதானே? ஓகே, வெற்றிகரமாக முடிச்சாச்சு. வரும்போது ஒருத்தர போகணும், போகும்போது 2 பேர் அப்படியே போய்க்கலாம். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி?
ஸோ அது மாதிரி பயம் கலந்த ஃபீல், பட் இட்ஸ் நைஸ். இது நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தால் காந்தலூர் வந்தால் பர் ஹெட் வந்து 500. சூப்பராக ஜிப்லைன் போயிட்டு வந்தாச்சு. இவன் தான் போகாம விட்டான். ஏன்டா போகல? ஏன் போகல? நிறைய பேர் ட்ரை பண்ணல, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் பயப்படுறாங்க, அதனால் யாரும் போகாமல் இருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு வந்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் போனது. மனோ போட்டுருவாங்க, மனோ பார்த்து தள்ளி வாங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்துச்சு ஃபயரில் எடுத்தோமே. இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைக் ஃபால்ஸ் ஃபால்ஸ் போய் குளிக்க போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாங்க. ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கேருந்து இறக்கி இங்கேருந்து நம்ம வந்து கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனித கால் தரமே படாத ஒரு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்லை அவங்களாம் வெயிட் இருக்கிற நான் ஒரு ஏலியன் and I'm just having fun. ஜீப்பு தான் ஆக்சுவலாக. வியூ செம்மையாக இருக்குது பாருண்ணா. எடுக்கலாம் சார். இங்கே நின்று எடுத்துக்கலாம். அந்த எல்லாம் நின்று சர்க்கிளாக நின்று எடுக்கலாம். நல்ல வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வேணும்னா. யாருக்கு இது கச்சாரம் வியூ பாயிண்ட் இதுக்கு பேர். ஆஹா, அப்படியே டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி மறுபடியும் சின்ன மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மதியம் இருந்ததுக்கு இப்போ ஜாலியாக உட்காந்துட்டு கவலையெல்லாம் ஒரு தாத்தா பண்ணிருக்காரு. இங்கே ஒரு கடை. நெக்ஸ்ட்டு சொல்லு. இதுதான் ட்ரெக்கிங். பார்த்து வாங்க, ஸ்லிப் ஆகிற போகுது. இங்கேயும் அங்கே கடை வச்சுருக்காங்க. அப்படியே என்ன ஏதாவது திங்ஸ் எதாவது வாங்கிக்கலாம். ஜூஸு, பருப்பின்னு. அவ்வளோதான். சவுண்டு அதிகமாக கேட்டுட்டு ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வயசானவர்கள் பெரியவர்கள் எல்லாம் நம்ம குரூப்பில் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் அங்கே போகணும் கைஸ். அங்கே பாறை தெரியுதில்ல, அங்கேருந்து தான் தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தண்ணி கம்மியாக இருக்குது. நம்ம ஜீப்பில் வந்தோம்னா அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து கீழே இறங்கி வந்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரைவேட்டாக தனியாக வேனில் வந்தங்காட்டி மேலே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கீழே ட்ரெக் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்துட்டால் எல்லா பேக்கேஜோடு சேர்ந்து காமிச்சு இந்த ஃபால்ஸையும் வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்கள் மதியம் தான் இங்கே வந்து ரீச் ஆனோம். அதனால் அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். மூச்சு வாங்குது. இங்கே கீழே தண்ணி போயிட்டுருக்கு. பேக் வாட்டர் மாதிரி சின்னதாக. ஆமாம், தடம் காணும். தடம் இறங்குது. தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா சர்பத்து மாதிரி இருக்கு கைஸ். ஆமாம், கோயம்புத்தூர் என்ன சிறுவாணி தண்ணி, காந்தலூர் தண்ணி வந்து இங்கே குடிச்சு பாருங்க. இதுக்கு மேலே அண்ணனை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டியிருக்கும். சவுண்டு வந்துருச்சு. ஃபுல்லாக குளிச்சுட்ருக்காங்க நினைக்கிறேன்.
பக்கத்தில் வந்துட்டோம். பையன் வழிகாட்டிட்டு போயிட்டுருக்கான். ஓ மை காட். நல்லா இருக்கு கைஸ். நல்லா இருக்கு அருமை. தண்ணி மட்டும் ஃபுல் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். டேர் டு பாத். நீங்கள் போய் கிடைக்கல கேன் ஸ்விம் ஹியர். நீங்கள் குளிக்கலாம். ஓ இங்கேருந்து எப்படி போகிறது? இங்கே நின்றுக்கிற மாட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்குங்களா? இப்படி போகலாமா? ஓகே. ஸோ இதில் ஏறி சரி போடாங்க. ஃபுட்பாத் இருக்காம்மா. போங்க போங்க. போ பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. வாவ் ப்ரோ கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிறீங்களா ப்ரோ? பார்த்து இங்கே மரம் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. எதுக்கு நடந்து வந்துடலாம். கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் வரும். சரி ரைட். பயங்கரமாக இருக்குது. போய் குளிக்க போகிறோம். இது லோக்கல் வரலாம் தெரியுது. குளிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? குளிக்க போகிறோம். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயங்கர கைஸ் ஒரு வழியாக குளிச்சு பிடிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளே க்ரௌடு வந்துச்சு. நாங்கள் இருக்கும்போது அந்த க்ரௌடு வரல. ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்துருப்பாங்க இடத்துக்கு. இங்கேருந்து கீழே ஒரு ஃபால்ஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போக போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பெருசாக சில்லுன்னு தெரியல வெளியே. ஆனால் தண்ணியில் போய் குளிக்கும்போது பயங்கர சில்லுன்னு இருந்தது. தண்ணியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கிளைமேட் ஃபுல்லாக சில்லுன்னு மாறிடுச்சு. ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை விட வெளியே நல்லா இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரிஞ்சு வரல. லைக் ஹீட்டாக இருக்கிறது கோல்டாக இருக்கிறது தெரிஞ்சு வரல. வளர்றேன் நான் ஆக்சுவலாக. இப்போ வடக்கு நோக்கி கிழக்கு பக்கம் போக போகிறோம். நல்லா ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபால்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கல எப்படி இருக்கணும்.
வாங்க போகலாம். ஏண்டா தள்ளிக்கோ தள்ளிக்கோ. இங்கதானே வரண்டா. பார்த்து ஓகே போயாச்சு. பேப்பரை வந்தாச்சு. அவன் 2 வரலேன்னு போயிட்டானுங்க. வாவ் வாவ் நல்லா இருக்குல்ல. துண்டு தான் சரியில்லை, துண்டு நல்லா இருக்கும். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஃபால்ஸை விட்டு இருந்து கிளம்பிட்டு மறுபடியும் ரூம் போயிட்டு இன்னும் சமையல் வேலை நிறையா இருக்குது. நைட் நிறையா சமைக்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அங்கேருந்து நிறையா பாக்ஸும் வாங்கிட்டு வந்துருக்கோம். நைட் சமைக்கலான்னு திங்ஸ் எல்லாம். சரி போய் பார்க்கலாம் அப்படியே. அவ்வளோதான். ஃபால்ஸ் முடிஞ்சிட்டு. ஏன் ஃபால்ஸ் குளிக்க வரல? நாங்கள் குளிச்சாச்சுப்பா. காலையில் குளிச்சேன்னு தெரியும், ஃபால்ஸ் குளிக்க வரல. ஆனால் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தோம். எந்த சைடுன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அவ்வளோ சில்லுன்னு இந்த கிளைமேட்டில் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்களே யாராவது காந்தலூர் வந்தால் ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணி குளித்து பாருங்கள். இந்த ஒரு சில் கிளைமேட்டில் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபால்ஸில் குளித்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக ரூம் போயிட்டு நைட்டு சமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவர் தான் டிரைவர், ஓட்டுறாரு கொடுக்கணுன்னு வீடியோ ஆக மாட்டேங்கிறாரு. இவர் தான் நம்ம காங்கேயம் காலை. நம்ம சேனல் பேர் என்ன? ஐயோ. இப்போ ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க போயிட்டுருக்கோம். ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ சமையல் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ பார்பிக்யூ ரெடி பண்ணலான்ட்டு இந்த செட்டப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பார்பிக்யூ செட்டப். நிலக்கரி இல்லை அடுப்புக்கறி. அடுப்புக்கறி இங்கே வைப்பீங்களா அடியிலையா? இங்கே தான் இதுக்குள்ளே தாங்க வைக்கணும். மேலே ட்ரை இங்கே வைப்போம். இங்கே கறி தணல் மட்டும் எடுத்து வச்சிடலாங்க. கீழே கறி பண்ணிவிட்டு பண்ணிட்டு இது எடுக்கணும். இது வெளியே இருக்கும். இதுதான் சூப்பர் இல்லையா? ஸோ சமையல் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாமே அடுத்த எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். இதுலேயே டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கான திங்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே பரபரப்பாக குக்கிங் வேலைகள் போயிட்டுருக்கு. ப்ராப்பர் குக்கராகவே மாறிட்டார் மனம். சின்ன வெங்காயம் உனக்கு சின்ன வெங்காயம் எனக்கு மட்டும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. கேமரா வச்சு வேலை செய்யலாம், கேமரா உடைக்கப்படும். சரிங்க தமிழ், வர்றேங்க தமிழ். நான் பூண்டு தொளிக்கிறேன். ப்ரோ அது பூண்டு நான் வந்து பூண்டு தொளிக்கிற வேலைகள் பூண்டு இவ்வளோ இருக்கு. சின்ன வெங்காயம் தொளிக்காத, அது எக்ஸ்ட்ரா. சின்ன வெங்காயம் வேணாம்டா. அப்புறம் வேற பெரிய வெங்காயம் மட்டும் தான். அவ்வளோதான், ஒர்க்கே இல்லைடா. அவ்வளோதான். சின்ன வெங்காயம் வேண்டாமா? நான் ஒர்க் இல்லைன்னு சொன்னா கிளம்பிடுவாங்க. இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுப்பீங்க. சரி ஓகே. நான் வந்து இல்லை காய்கறி வெட்டிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ மேரினேட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் சில்லிக்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி வறுவலுக்கு தனியாக பாத்திரம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிரேவிக்கு தனியாக அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க சாப்பிடலாம். போதும்டா. ஆமாம் சமைச்சு முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கும்.